அரசியல் கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பு அதுதான். மக்கள் குறைது இருக்கிற ஒரு மருத்துவன் மாதிரி தான் அது. இப்ப அதனாலதான் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களா? இல்லங்க, அவர் தனி தீவா இருக்கிறாரு. அவர் யாரோடையும் பழகிறது இல்ல, யார்கிட்டையும் பேசுறது இல்ல. அப்படிங்கிறப்ப சக மனிதன் என்ன நினைக்கிறாங்கிறத பத்திய தாட்டே அவருக்கு வராதுங்க. அவருக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க வராதுல்ல. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நான் வந்து இன்னொரு 40 நாளும் இந்த த்ரிஷா விஜய்ங்கிற விஷயத்தை இழுத்துட்டு போறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா பண்ணி முடிச்சு விட்டுடலாம், ஒரு நட்பா தான் இருக்கும் நாங்க 2 பேரும், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி இல்லைங்க. இப்ப சில பேர் கேட்குறான், எம்ஜிஆர் இல்லையா, ஜெயலலிதா இல்லையா, கலைஞர் இல்லையாலாம் கேட்குறான் பல பேர். அவர்கள் யாராவது மனைவியை தள்ளி வைத்தவர்களா? ஜானகி அம்மா கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் கூட தான் இருந்தாங்க. அவருக்கு ஒருவேளை வந்து திருமணம் கடந்து யாரோ இருந்தாலும் அவர் ஃபேமிலிங்கிற செட்டப்பை கலைக்கலை. நீங்கள் எல்லா நடிகனையுமே நான் சொல்கிறேன், குடும்ப அமைப்பு கலைக்கப்படலை, அப்படியே இருக்கு. கலைஞருக்கு முதல் மனைவி இறந்து போகிறாங்க, 2வது திருமணம் பண்ணுறாரு, இன்னொரு துணைவின்னு ஒன்று. அவர் அதை ரகசியமாக்கி வைத்துக் கொள்ளலை. யாரோ போய் அவருடைய மனைவி போய் இவன் கொடூரமானவன், என்னை நடராத்தில் வச்சு அடிக்கிறான், என்னை டார்ச்சர் பண்ணுறான், என்னை வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்னு யாரும் போய் கண்ணீரோடு யாரோட்டையும் நிற்கலை. நீங்கள் குடும்ப அமைப்பை அவங்க சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அப்படியே ஓட்டுறாங்க. அவங்க அது விமர்சனமாக மாறாதுல. இப்போ நீங்கள் ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆர் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க, அவர் வந்து ஒரு கொடுமைக்காரர் அப்படின்னு சொன்னாங்கன்னு எங்கேயாவது தகவல் உண்டா? இல்லை.